நான் உங்க அம்மாவை காரை தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். நீங்க என்னன்னா எடுத்துட்டு போகலன்னு கோச்சுக்கிறீங்க. ஏய், புரியாம பேசாத. அவங்கள மெதுவா தான் வளைக்கணும், பட்டுன்னு உடைச்சிடக்கூடாது. நம்ம உறவே வேணான்னு முறிச்சுக்கிட்டு போயிட்டா நமக்கு தான் சிக்கல். இப்போ பயந்து இறங்கி வந்தாங்கல்ல, அது இருந்தா போதும். அடிக்கடி இந்த மாதிரி மிரட்டி வச்சுக்கிட்டே இரு, நான் சமாதானப்படுத்துற மாதிரி பாத்துக்கிறேன். ஹலோ, யாருங்க? யார் வேணும்? பாட்டி இல்லையா? நித்யா, பாட்டி கிட்ட பேசணும். ஏன் என்கிட்ட பேச மாட்டியா? உங்ககிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஏய், நான் உன்னை பெத்தவடி, என்கிட்ட பேச மாட்டியோ? பெத்தவங்களா இருந்தா பொண்ணு வாழ்ற வீட்டுல இன்னொரு பொண்ணோட கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டிருப்பீங்களா? ஏண்டி, அதெல்லாம் எனக்கு என்னடி தெரியும்? உன் வீட்டுக்காரருக்கு எல்லா சப்போர்ட்டும் நீ தானே. ஏய், அதெல்லாம் அவரே பண்ணலையாண்டி, வேணும்னே அவர் மேல. சும்மா நிறுத்துங்கம்மா. என்னைக்கு நீங்க பண்ண தப்ப ஒத்துக்கிட்டீங்க? ஏண்டி, வாயும் வயிறுமா இருக்கியே, ஆசையா 2 வார்த்தை பேசலான்னு பேசினா இப்படி சண்டைக்கு வர? ஆமாமா, ரொம்பதான் பாசம். இத பாரு, சும்மா சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காது. அம்மா அண்ணா பாசம் இல்லாம எப்படி இருக்கும்? சரி, பாட்டி எங்க? அவங்க வெளியே போயிட்டாங்க. என்ன விஷயம் சொல்லு. காலையில இருந்து வயிறு ஒரு மாதிரி வலிக்குது. என்ன பண்றதுனே தெரியல. மெடிக்கலும் இன்னும் திறக்கல. வலி என்னன்னு புரிஞ்சுக்க முடியல. அதான் பாட்டி கிட்ட கேட்கலாமேன்னு. இத பாரு, மாசமா இருக்கும்போது இப்படி அடிக்கடி வயிறு வலிக்கத்தான் செய்யும். இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாதுமா. விளக்கெண்ணெய அடி வயித்துல தேய்ச்சிக்கோ. அப்புறம் கொஞ்சம் வெந்தயத்தை போட்டு தண்ணியை குடி, சரியா போயிடும். சரி, பாத்துக்கோன்னு வச்சிடுறேன். என்னவா? வயிற்று வலிக்குதுன்னு சொன்னா, அதான் அதுக்கு என்ன மருந்துன்னு சொன்னேன். இந்த மாதிரி நேரத்துல நம்ம அவ கூட இருக்க முடியல, பாத்தீங்களா? டேய் சஞ்சய், உண்மையை சொல்றா. மறுபடியும் ஏதாவது? மா, கொஞ்சம் சும்மா இருக்கியாமா? டார்ச்சர் பண்ணிட்டு. டேய் டேய் சஞ்சய், நில்றா. டேய், எங்க அவன் போறான், நிக்க சொல்லுங்க. என்னாச்சு உனக்கு? ஆமா, என்கிட்ட கேளுங்க. ராத்திரி கனவுல அந்த சிரிக்கி வந்தான்னு சொல்றான். அப்படிலாம் அவன் மனசுல இல்லன்னு தான் சொல்றான். ஆனா எனக்கு பயமா இருக்கே. ஏய், நீ வேற சும்மா இரு. அவன் அதெல்லாம் நினைக்க மாட்டான். இருந்தாலும் அவனை கூப்பிட்டு விசாரிங்க. அவனே மறக்க நினைச்சாலும் நீ விட மாட்ட போல இருக்க. போ, வேலை பாரு போ. நான் சொல்லி நீங்க எதைத்தான் கேட்டிருக்கீங்க? என்னடா குட்டி? மதி, மதி, அம்மா எங்க ஆளை காணோம்? சித்ராவை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்ப அவங்கள பாக்குறதா ரொம்ப முக்கியமா? ஏன் இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறாங்க? இப்ப என்னாச்சு உங்களுக்கு? பின்ன என்ன மதி, டைம் ஆகுதுல்ல, வேலைக்கு போகணும். அவங்க இருந்தா லஞ்ச் கட்டி கொடுப்பாங்க. கொஞ்சம் இருங்க, என்ன இருக்குன்னு பார்த்து நான் ரெடி பண்ணி தரேன். என்ன நீங்க என்கிட்ட சொல்லிக்க வேண்டியதானே? அண்ணா, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் ரெடி பண்ணி தரேன். நல்ல பொண்ணு இல்ல? பாவம், எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு கஷ்டப்படுறா. ஆமா, இந்த சூரிய எங்க போனா? என்ன பண்றீங்க? சிச்சு சிச்சு புச்சி சூர்யா, அம்மா எங்கேயோ வெளியே போயிட்டாங்க போல இருக்கு. திவ்யா மட்டுமே தனியா வேலை பார்த்துட்டு இருக்கா. நீ கொஞ்சம் கூட இருந்து ஹெல்ப் பண்ணலாம்ல? அக்கா, நான் எப்ப பார்த்தாலும் பார்லர்ல இருக்கேன். இப்பதான் டைம் கிடைச்சதுன்னு குட்டி பாப்பா கூட விளையாட வந்திருக்கேன். கொஞ்ச நேரம் கழிச்சு போறேனே. சரி, கொஞ்சம் சீக்கிரமா போயினா. ஹாய் திவ்யா. வாங்க, எப்படி இருக்கீங்க? நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். என்ன இப்பெல்லாம் அடிக்கடி வரவே மாட்டேங்கிறீங்க? புதுசா ஒரு வேலை கிடைச்சிருக்கு, அதான். அப்படியா? கங்க்ராட்ஸ். ஆமா, நான் என்ன செக்ரட்டரியேட்லயா வேலைக்கு சேர்ந்திருக்கேன். வீடு வீடா போய் கதவை தட்டி திட்டு வாங்குற வேலை. ஓ, டைரக்ட் மார்க்கெட்டிங்கா? மல்டி லெவல் மார்க்கெட்டிங். இந்த காஸ்மெட்டிக்ஸ், பெர்ஃப்யூம்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்கு. நீ வேணா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாரு. ஐயோ, எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்ல. ஒரே ஒரு தடவை ப்ளீஸ். என் அக்கா நிம்மிக்கு இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. வேணா அவகிட்ட ட்ரை பண்ணி பாருங்களேன். சரி, முதல்ல உங்க நம்பர் கொடு. நோட் பண்ணிக்கோங்க. 955513 ஹே, என்னாச்சு? சுட்டுக்கிட்டேன். என்ன திவ்யா, எல்லா வேலையும் நீதான் செஞ்சுட்டு இருக்கியா? பாவம் திவ்யா நீ.
ஒரு நிமிஷம் இருங்க. எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? ஆ அண்ணா ஒரு நிமிஷம். சரிம்மா. வா பிந்து. எப்படி இருக்கீங்கக்கா? நல்லா இருக்கேன். சூர்யா, கொஞ்சம் வரியா, எல்லாரும் ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்காங்க. என்ன நீ கூட இருந்து ஹெல்ப் பண்ணா லஞ்ச் கட்டி அனுப்பிடலாம். டைம் வேற ஆகுது. ஐயோ டைம் என்ன ஆகுது? 8 ஆகுது. ஐயோ நான் போய் பார்லர் திறக்கணும். முதல்ல எனக்கு லஞ்ச் கட்டுறீங்களா? நான் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன். என்னடா வாங்க வாங்க வாங்க. சரிடா. என்னாச்சு திவ்யா? அழறா அண்ணி. சூர்யா எங்க? குளிக்க போயிருக்கா. ஏன் இப்படி பண்ற? குழந்தைய கூட. நீ ஒரே ஆளு, எவ்வளவு வேலையை தான் பாப்ப? நடராஜுக்கும் இவருக்கும் மட்டும் சாப்பாடு கட்டி கொடுத்துரு, மத்ததெல்லாம் அம்மா வந்து பாத்துக்குவாங்க. பரவாயில்ல அண்ணி, நான் பாத்துக்கிறேன். திவ்யா, இன்னைக்கு ஒரு நாள் தானே, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ணா இருங்க, நான் முடிஞ்சிருச்சு, நான் இப்ப வந்துடுறேன். மதி, நான் கிளம்புறேன். டேய் இருடா, திவ்யா லஞ்ச் ரெடி பண்ணிட்டா. பரவாயில்ல, இருக்கட்டும் மதி, எனக்கு டைம் ஆகுது. அவ எவ்வளவு கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிருக்கா. நீங்க பாட்டு கிளம்பி போனா என்ன அர்த்தம்? ஒரு 2 நிமிஷம் இருங்களேன். அக்கா, நான் புதுசா ஒரு வேலையில ஜாயின் பண்ணிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லு. MLMல காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். அதை விற்கணும். நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா நம்ம பார்லருக்கு வரவங்களுக்கு அதை பத்தி நான் சொல்லுவேன். அங்க வரவங்க எல்லாருமே கண்டிப்பா காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்றவங்களா தான் இருப்பாங்க. உங்ககிட்ட சொல்லிட்டு சூர்யாவோட போய் பார்லர்ல இருக்க கஸ்டமர் கிட்ட எல்லாம் பேசலாம். பேசி ஒரே நாள்ல பார்லரை இழுத்து மூடிட்டு போயிடலான்னு பாக்குறியா? நீ எப்ப வந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையோட தான் வர. அக்கா, அது வந்து போதும் பிந்து. காஸ்மெட்டிக் ஐட்டத்தை பார்லர்ல வச்சு வித்தா அதுக்கப்புறம் பார்லருக்கு யார் வருவாங்க? சாரிக்கா, இத நான் யோசிக்கவே இல்ல. இதெல்லாம் யாராவது சொல்லி கொடுப்பாங்களா? உனக்கே தெரியாதா? இது முத தடவை இல்ல, ஒவ்வொரு தடவையும் நான் அவனை பார்த்துட்டு தான் இருக்கேன். ஏதாவது ஏடகுடமாவே பண்ணிட்டு இருக்க. சாரிக்கா, சாரி. இங்க பாரு, இன்னொரு தடவை இந்த மாதிரி செய்யாத. இப்பவே சொல்றேன், அடுத்த தடவை இந்த மாதிரி நடந்துகிட்ட இப்ப பேசுற மாதிரி அப்ப பேசிட்டு இருக்க மாட்டேன். இல்லக்கா, சாரி. நான் கிளம்புறேன்க்கா. சூர்யா, நான் வரேன். சூர்யா, முதல்ல இவ பழக்க வழக்கத்தை கட் பண்ணு. என்னாச்சு மதி? எங்க இருந்து பிடிச்ச இவள? இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டேன். வீட்ல மேக்கப் பண்ணிக்க முடியாதவங்க தான் பார்லருக்கே வருவாங்க. இவ காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் விக்கிறாளாம், அதுவும் நம்ம பார்லர்ல. வாங்கிட்டு போறவங்க அதுக்கப்புறம் நம்ம கடைக்கு எப்படி வருவாங்க? அவங்க தெரியாம சொல்லிருப்பாங்க. அதுக்கு போய் அவங்கள திட்டினியா? அவ என்ன குழந்தையா? ஆமா, எதுக்கு எடுத்தாலும் குத்த கண்டுபிடிச்சிட்டே இரு. என்னங்க, இந்தாங்க. இந்தாங்கண்ணா. சரிம்மா. சரி, நான் வரேன் மதி. வரேன் திவ்யா. வரமா மாப்பிள, பைக்ல தானே போறீங்க? அப்படியே போற வழியில இறங்கிக்கிறேன். சரி வாங்க. ஐயோ, மறந்துட்டேன். என்ன கிளம்பிட்டியா? அங்க மெட்டீரியல் சப்ளை பண்ற ஆள் வருவான். எல்லாம் எங்களுக்கு தெரியும். இத்தனை நாள் நாங்க பாத்துக்கலையா? சரி சார். சரி சரி சரி, நான் பார்த்துக்கிறேன். அனுப்பிச்சிட்டேன் சார். நீங்கள் சொன்னபடி அனுப்பிச்சிட்டேன். இப்போ தான் சார் அனுப்பினேன், வந்துடும். சரி, வந்த உடனே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. வா வெற்றி, உட்காரு. என்ன பிரிமா, யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? ஒன்றும் இல்லை வெற்றி, இந்த வவுச்சர் புக்கெல்லாம் இப்படியே வச்சுக்காதீங்க, கம்ப்யூட்டரில் ஏற்றி வச்சுக்கோங்கன்னு ஆடிட்டர் சொன்னார். அதான் அது எல்லாத்தையும் வண்டியில் அனுப்பி வச்சேன். அதை அனுப்பினதை ஆடிட்டர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஆமாம், அப்படியே கணக்கு வழக்க கரெக்டாக பார்த்து போகிறப்ப எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான். என்ன பண்ணாலும் தப்பு கணக்காக தான் இருக்கும். என்ன வெற்றி, என்ன யோசிக்கிற? இல்லை பிரிமா, இந்த வேலையெல்லாம் நான் பார்த்துக்க மாட்டேனா? இதெல்லாம் ஒரு வேலையாப்பா? இந்த காலையில எழுந்து என்னமோ முக்கியமான வேலையெல்லாம் பார்த்துட்டு வர. இன்னும் நீ வேற என்னதான் பண்ணுவ? கவிதா, அத்தை வெற்றிக்கு சாப்பாடு எடுத்து வை. சரிங்க. இல்லை, நான் சாப்பிட்டுக்கிறேன் பிரிமா. முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். என்ன வெற்றி? நம்ம திவ்யா உங்களுக்கு ஃபோன் பண்ணிச்சா பிரிமா? அவ எப்படிப்பா ஃபோன் பண்ணுவா? அவதான் மகாராஜா வீட்டுக்கு வாக்கப்பட்டு போயிருக்காளே, அவங்க கௌரவம் குறைஞ்சு போயிடாது? ஏன் பெரியமா இப்படி பேசுறீங்க? விடு வெற்றி,
அவளை பத்தி பேசினா தேவையில்லாம பிபி மாத்திரை தான் எடுத்து போட்டுக்கணும். இல்லை பெரியமா, நம்ம அப்படிலாம் கோச்சிக்கவே கூடாது. திவ்யா பண்ணலன்னா கூட நம்ம தானே ஃபோன் பண்ணி பேசணும். நீ வேற சும்மா இரு வெற்றி. அவ என்னமோ மாமியார் விட்ட கோவில் நினைச்சு தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கா. இல்லன்னு புரிஞ்சு ஒரு நாளைக்கு வருவாள்ல, அப்ப பாத்துக்கலாம் விடு. அப்படிலாம் இல்லை பெரியமா. நான் சொன்னா ஒரு அர்த்தம் இருக்கும், நம்புறீங்களா இல்லையா? நம்பாம என்னப்பா, ஆனா அவங்க விஷயத்துல இல்லை பெரியமா, தும்ப விட்டு வாழ பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது நம்ம திவ்யா விஷயத்துல இருக்க வேணாமே. அதுக்காக தான் சொல்றேன். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அங்க திவ்யா கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கா. ஆமா பெரியமா, நம்ம குடோன்ல வேலை செய்யற பையன் அவங்க பக்கத்து வீட்டில் தான் இருக்கான். அவன் ஒய்ஃப் திவ்யா வீட்டுக்கு அடிக்கடி போவாங்களா. எவ்வளோ பெரிய பணக்கார வீட்டில் பிறந்துட்டு இந்த பொண்ணுக்கு அப்படின்னா தலையெழுத்துன்னு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாங்களாம். மதிக்கு டெலிவரி ஆயிருக்கு, அத்தைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதனால தான் நம்ம திவ்யாவை எல்லா வேலையும் பார்க்க விடுறாங்களாம். இல்லைன்னா அவங்க நல்லபடியாக தான் வச்சுப்பாங்க. இருந்தாலும் நம்ம திவ்யாவுக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லையே. அப்படின்னு என்னப்பா பண்ணணும்? எனக்கோ உனக்கோ ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலைன்னு சொல்லியிருந்தா நாம ஏதாவது மாத்தி ஏற்பாடு பண்ணியிருக்கலாம்ல. அப்படி என்ன வெட்டி கௌரவம் வேண்டி கிடக்கு அவளுக்கு? விடுப்பா, பட்டு அனுபவிக்கிட்டோம். அப்படிலாம் சொல்லாதீங்க பெரியமா. சின்ன வயசுல இருந்தே திவ்யா அது வேணும் இது வேணும்னு அடம் பிடிக்கும். நீங்க தான் சொல்லி திருத்துவீங்க. இப்ப மட்டும் என்ன புதுசா? அப்ப அவ சின்ன குழந்தைப்பா. என்ன பெரியமா, இப்பவும் திவ்யா சின்ன குழந்தை தானே. கழுத்துல ஒரு மஞ்சக்கயிறு ஜாஸ்தியா இருக்கு, அவ்வளவுதான். அதை கட்டிட்டா பெரிய மனுஷன் ஆயிடுமா? நீங்களே இப்படி புரிஞ்சுக்காம பேசுறப்போ திவ்யா எப்படி நம்ம கோச்சிக்க முடியும்? ஒரு பொண்ணு தான் நம்ம கூட சேர்ந்து இருக்க முடியாம போயிடுச்சு. சின்ன சின்ன விஷயங்களை பெருசு பண்ணி திவ்யாவையும் நம்ம இழந்துடக்கூடாது பெரியமா. அது அடம் பிடிக்க தான் செய்யும். அதுக்காக நம்ம கோச்சிக்கிட்டா அது சின்ன குழந்தையா இல்ல நாம சின்ன குழந்தையான்னு ஆயிடாதா? இப்ப நான் என்ன பண்ணணும் வெற்றி? தனியா கடந்து கஷ்டப்படுறப்போ நம்ம ஆறுதலா 2 வார்த்தை பேசலன்னா அது மனசு உடைஞ்சு எல்லாரையும் வெறுக்க ஆரம்பிச்சிடும். நம்மளையும் சேர்த்துதான். நீங்க இப்போ ஒரு ஃபோன் பண்ணி எப்படி இருக்க என்ன பண்றேன்னு விசாரிங்க, அது போதும். சரி. சொல்லுங்கம்மா. என்ன பண்ணிட்டு இருக்க? சமையல் பண்ணிட்டு இருக்கேம்மா. சுந்தரி எங்க? வெளியே போயிருக்காங்க. வீட்ல வேற யாருமே இல்லையா? ஏம்மா? கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. மா என்னம்மா நீங்க சிபிஐ மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு யார் வேணுமோ அவங்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. என்ன பெரியமா, என்னாச்சு? எப்போ மாதிரிதான் எரிஞ்சு விழறா. ரெகுலரா வேலை செய்றவங்களாலேயே ஓவர் பேர்டன் தாங்க முடியாது. பாவம் திவ்யா என்ன பண்ணும்? அதுவும் சரிதான்ப்பா. அந்த வீட்டுல தெரியாதனமா பொண்ணை கொடுத்துட்டு முடி பிதுங்கி போய் நிக்கிறோம். எல்லாம் என் தலை விதி. என்ன பெரியமா, எங்க கிளம்பிட்டீங்க? என்ன பண்றது, மனசு கேட்க மாட்டேங்குதே. போய் அவளை பார்த்து என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வரேன். கவிதா நீங்க கூட சரிங்க வாம்மா. அத்தை. அண்ணி, குழந்தை துணியும் கொடுங்க. நான் சுடுதண்ணில ஊற வச்சு துவைச்சிடுறேன். என்ன திவ்யா, சொன்னா கேட்கவே மாட்டியா? கொஞ்ச நேரம் முதல்ல உட்காரு. அம்மா வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் பாத்துப்பாங்க. அத்தை வந்தாலும் இதானே செய்ய போறாங்க அண்ணி. சும்மா இருந்தா எனக்கு தான் போர் அடிக்கும். நீங்க துணி எடுத்து வைங்க, நான் வந்து எடுத்துக்கிறேன். மதி, இந்த மருந்துங்க தானே, எல்லாத்தையும் ஒரு தடவை பாத்துக்கோ. இந்த பாரு. ஏமா, இந்த மருந்து வாங்கிட்டு வரதான் இவ்வளவு நேரமா? இல்ல மதி, பண விஷயமா மேஜர் அம்மா கிட்ட சொல்லியிருந்தல, அதை வாங்கிட்டு வர போயிருந்தேன். அதான் நேரம் ஆயிடுச்சுமா. இங்க பாரு, இனிமே தலை போற வேலையா இருந்தாலும் சரி, காலையில வீட்ல இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா வெளியில போ. என்னம்மா, என்னாச்சு? பாவமா திவ்யா, தனியா ஒரே ஆளு எவ்வளவு வேலை தான் செய்வா? உன் மக மருமக எல்லாரையும் வேலைக்கு அனுப்பணும். இந்த சூர்யா
ஒரு பொருளை கூட கையில தொடவே மாட்டேங்கிறா. நான் போய் வேலை பார்க்கலான்னாலும் திவ்யா விட மாட்டேங்கிறா. சாப்பாடு மட்டும் பண்ணு, மத்ததெல்லாம் அம்மா வந்து பாத்துப்பாங்கன்னு சொன்னேன், கேட்கவே இல்ல. இப்பதான் ஒரு மூட்டை துணி அள்ளிக்கிட்டு பின்பக்கம் போயிருக்கா. ஐயோ, இருமா நான் போய் என்னன்னு பாக்குறேன். திவ்யா, திவ்யா, ஐயோ, என்ன மணி, நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க? நான் பண்ணாம வேற யாரத்த பண்ணுவாங்க? அதான் நான் இருக்கேன்ல. நீங்க செஞ்சா என்ன, நான் செஞ்சா என்ன அத்தை? முதல்ல அதை விட்டுட்டு இப்படி வா, நீ வா. ஐயோ அத்தை, இப்பதான் பவுடர்ல ஊற வச்சிருக்கேன், ஊறிட்டு அப்புறம் துவைச்சுக்கலாம். இனிமே வேலையை முடிக்காம நான் எங்க வெளியில போக கூடாது போல இருக்கு. ஐயோ அத்தை, அதனால என்ன அத்தை? வேணும்னா எனக்காக ஒரு சின்ன உதவி பண்ணுங்க. என்னம்மா திவ்யா, என்னன்னு சொல்லு. ஒண்ணும் இல்ல, ஒரு வாஷிங் மிஷின் இருந்தா எந்த பிரச்சனையும் இல்ல, நான் பாட்டுக்கு எல்லா வேலையும் பாத்துருவேன். வாங்கி தரீங்களா அத்தை? இது என்னம்மா கேள்வி, இன்னைக்கே வாங்கிடலாமா? ஐயோ, அவ்வளவு அவசரம் எல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை, முடியறப்ப வாங்கிக்கலாம். அதை பத்தி நான் கவலைப்பட்டுக்கிறேன். இப்போ நீ போய் முதல்ல குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் படுத்து ஓய்விடு. போ போமா திவ்யா, சும்மா எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு. மதி, என்னம்மா? உன்கிட்ட இப்ப கையில எவ்வளவு பணம் இருக்கு? என்னம்மா என்னாச்சு? ஏன் மேஜரம்மா இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? இல்ல, அவங்க கொடுத்தாங்கம்மா. ஆனா அது விசேஷ செலவுக்கே சரியா போயிடும். வேற எதுக்கு பணம் வேணும்? இல்ல மதி, திவ்யா துணி துவைக்கிற மிஷின் ஒண்ணு வேணும்னு கேக்குறா. அதான் வந்த நாள்ல இருந்து இது வரைக்கும் அவ எதுவுமே கேட்டதில்ல. அது சரி, வாங்குறதுல ஒண்ணும் தப்பு இல்லதா. நீ பணம் வேண்டான்னு சொன்னதால என்கிட்ட இருந்த பணத்தை பார்லருக்கு மெட்டீரியல் வாங்க கொடுத்துட்டேன். என்ன மதி, கொஞ்சம் கூட இல்லையா? ம்ஹும். இப்ப சம்பள தேதிமா, இபி பில் வர கட்டணும். ஒரு வாரம் பொறுத்துக்கோ, நான் வாங்கி தரேன். இல்ல, அந்த பொண்ணு வாய் விட்டு கேட்டுடுச்சு. இப்ப போய் கொஞ்ச நாள் ஆகும்னு சொன்னா அது நல்லா இருக்குமா? அம்மா, ஒரு வாரம் தானேம்மா. நான் வேணா நம்ம கணக்கு கடையில தவணைக்கு வாங்கிக்குவா. என்னம்மா நீ? திவ்யா பொறுப்பான பொண்ணு, ஒரு வாரம்னு சொன்னா அவ கண்டிப்பா புரிஞ்சுக்குவா. நீ என்னமோ சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்க. எனக்கு மனசே கேட்கல மதி. இங்க பாருமா, இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்குறது நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு சரிப்பட்டு வரவே வராது. சொன்னா கேளு. நீ சும்மா இரு மதி, இதுல என்ன வந்துட போகுது? நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். உனக்கு காசு வந்துடுச்சுன்னா மொத்தமா கொடுத்து அடிச்சிடலாம். மா, அது அநியாய வட்டியா இருக்குமா? வட்டியெல்லாம் சேர்த்து கொடுக்கணும். அட போன போது விடு, எவ்வளவோ நஷ்டமாயிடுச்சு, இதுதான் பெருசா? நான் போய் துணி துவைச்சு போட்டு கணக்கு கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். என்ன? ஹாய் நித்யா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன்றது இவ்வளவு டல்லா சொல்ற, உடம்பு ஏதாவது சரியில்லையா? அப்படிலாம் இல்ல. அப்போ கன்சீவ் ஆயிட்டியா? சொல்ல வேண்டியதானே, அதுக்கே இவ்வளவு வெக்கப்படுற? ஆமா, பாபுவும் நீயும் அதே கம்பெனில தானே வேலை பாக்குறீங்க? இல்ல, அவருக்கு இப்போ ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. அப்படியா? எப்ப கிளம்புறாரு? இன்னைக்கு நைட். அப்போ நீயும் கொஞ்ச நாள்ல ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிடுவ? அப்படி ஒரு ஐடியா இருக்கு, பாப்போம். சரிடி, ஆல் தி பெஸ்ட், நான் வரேன். நித்யா, ஏய் நில்றி. நான் உன்னை பெத்தவடி. ஏன் பெத்த? ஏண்டி, அன்னைக்கு வீட்டுக்கு வந்த அப்புறம் போன்ல பேசின, இப்ப திடீர்னு என்ன ஆச்சு உனக்கு? நாங்க சரியா தான் இருக்கோம். உனக்கும் உன் புருஷனுக்கும் தான் ஏதோ பைத்தியம் பிடிச்சிருச்சு. பெத்த பொண்ணோட வாழ்க்கையை எப்படியாவது அழிச்சே தெரியணும்னு இப்படி அடம் பிடிக்கிறீங்களே, உங்க 2 பேருக்கும் அப்படி என்ன ஒரு வெறி பிடிச்சிருக்கு? இப்ப என்ன, உங்க பேச்சு கேட்காம நான் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அதானே? அதுக்கு என்ன பழி வாங்குறீங்களா? எதுக்கு இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்றீங்க? ஒரேடியா சாவடிச்சிட்டு போக வேண்டியதானே? வரைஞ்சுங்க பாரு, வாயும் வயிறுமா இருந்துட்டு நீ பேசுற பேச்சாடி இது. சும்மா நடிக்காதீங்கம்மா. உண்மையா அக்கறை இருக்கிறவங்களா இருந்தா இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் செஞ்சிருக்கவே மாட்டீங்க. இது பாரு, நீயா ஏதாவது பேசிட்டு இருக்காது. எந்த தாய் தகப்பனும் பொண்ணு வாழ்க்கை வீணா போகணும்னு நினைக்க மாட்டாங்க. அதனாலதான் கேக்குறேன், உங்களுக்கு மட்டும் எப்படி இந்த மாதிரி நினைப்பு வருது? ஏன் வாழ்க்கையை கெடுக்கிறதும் ராஜி வாழ்க்கையை நாசமாக்குறதும் வேற வேறன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இத பாரு, நான் அப்பவே சொல்லிட்டேன், அதுக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு.
இதெல்லாம் தேவையில்லாம உன் பெரியம்மாக்காரி பண்ண வேலை. இது அதை விட கேவலமா இருக்குமா? நீங்க தப்பு பண்ணிட்டு அதை தூக்கி இன்னொருத்தங்க மேல போடுறீங்க. ஏண்டி பெத்தவ நான் சொல்றத நம்ப மாட்டேன். எவ்வளவு ஒருத்தி சொன்னா அதான் உனக்கு வேதவாக்கா? இது பாருங்கம்மா, மத்தவங்க நம்புற மாதிரி நீங்க என்னைக்கு நடந்துக்கிட்டீங்க? அதுக்கு என்னடி பண்றது? நாங்க வாங்கிட்டு வந்த வரோம் அப்படி. நம்ம ஊர்ல தான் கொஞ்சம் காசு பணத்தோட இருக்கிறவங்க எல்லாம் கெட்டவங்க மாதிரியும், சுந்தரி மாதிரி சோத்துக்கு செத்தவங்க மட்டும் தான் நல்லவங்க நேர்மையானவங்க மாதிரியும் நினைக்கிறாங்க. சுந்தரி கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணாலாம் அதை உங்க அப்பா நிறுத்தினாராம். உடனே அவசர அவசரமா கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணு, நான் வந்து நிறுத்துறேன்னு உங்க அப்பா சுந்தரி கிட்ட சொன்னாரா? உங்க அப்பாக்கு வேற வேலை இல்ல பாரு. அவ சொல்றான்னு நீயும் நம்பிட்டு இருக்க.